Hi friends, welcome you. இது ஈஸி லேர்னிங் பயாலஜி செஷன். சம்மர் செஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு, எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆயிட்டு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ எக்ஸாம் மூட் ஆஃப் திங்கிங்ல தான் இருப்பாங்க. ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க, ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணி கொஸ்டின்லாம் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் என்று சொல்லக்கூடிய மூட் ஆஃப் திங்கிங்ல தான் இருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம அதிகப்படியாக தேவையில்லாமல் டிவி சேனல்களை பார்க்கறது, மொபைலில் சர்ச் பண்றது, அது நல்லதா கெட்டதா அதனால ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சைடு எஃபெக்டை தான் இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ கம்ப்யூட்டர் இருக்கு, கம்ப்யூட்டர்ல சிபியு இருக்கு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்றோம். நாம கொடுக்கக்கூடிய இன்புட்டை அழகா வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டா நமக்கு தருது. இதே மாதிரி தான் அந்த சிபியு மாதிரி தான் நம்முடைய பிரெயினும். நாம ஸ்டடி பண்றோம், படிக்கிறோம், நிறைய கொஸ்டின்களுக்கு ஆன்சர் படிக்கிறோம். இந்த இன்புட்டு எங்க சேவ் ஆகுதுன்னு கேட்டா பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹிப்போ கேம்பஸ், பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹிப்போ கேம்பஸ் சொல்லக்கூடிய ஜோன்ல தான் என்ன ஆகுதுன்னு கேட்டா சேவ் ஆகுது. அதுக்கு பேர் ரிட்டன்ஷன் பேர். இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போறோம், கொஸ்டின் பேப்பர் கையில வாங்கியாச்சு, எல்லா கொஸ்டின்களையும் நம்ம ரீட் பண்றோம், எல்லா கொஸ்டின்களுக்கும் கரெக்டா ஆன்சர் தெரியுது. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னு கேட்டா நம்ம பிரெயின்ல எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த இடத்துல ரிகாக்னைஸ் பண்ணுவோம், தேடுவோம். தேடுறப்போ கரெக்டா நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை தான் நம்ம அவுட்புட்டா ரீகால் பண்ணி பேப்பர்ல எழுதுவோம். இந்த ப்ராசஸ்ல ரிட்டன்ஷன், ரிகாக்னைசன் அண்ட் ரீகால் அவுட்புட் கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். இது போக நம்ம இந்த நேரத்தில் அதிகமாக டிவி சேனல்களை வாட்ச் பண்றப்போ, மொபைலை சர்ச் பண்றப்போ அந்த மெசேஜ் என்ன ஆகுதுன்னு கேட்டா ஏற்கனவே நம்ம பிரெயின்ல சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மெசேஜ் மேல, ஸ்டடி மெட்டீரியல் மேல என்ன ஆகுதுன்னா லோட் ஆகிட்டே இருக்கும். லோட் ஆக ஆக ஏற்கனவே சேவ் ஆகிருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் மெசேஜ்ல என்ன ஆகும்னா ஸ்லோவா எரர்ஸ் ஆக தொடங்கும். எக்ஸாம் ஹாலுக்கு போய் கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் தேடுறப்போ நம்ம ரிகாக்னைஸ் பண்ணுவோம். ரிகாக்னைஸ் பண்றப்போ அந்த இடத்துல இருந்து அந்த கரெக்ட் ஆன்சர் என்ன பண்ண முடியாது, ரிகாக்னைஸ் தேட முடியாது. ஏன்னு கேட்டா அங்க இருந்தா தானே எல்லாமே எரர்ஸ் ஆகிருக்கும். ஸோ இங்க டோட்டலா ரிகாக்னைசேஷன் ஃபெயிலியர் ஆகி போயிருது. அப்ப ரிகாக்னைசேஷன் ஃபெயிலியர் ஆகும் போது நமக்கு அவுட்புட் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த சர்க்கியூட்ல ரிட்டன்ஷன் அண்ட் ரிகாக்னைசேஷன் தென் ரீகால் அவுட்புட் எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிருது. அப்ப இதுல இருந்து நம்ம சேஃபா இருக்கணும்னு கேட்டா இந்த நேரங்கள்ல இந்த எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் டிவிகளை பார்க்கறது, மொபைலை ஷேர் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். தேங்க்யூ.